சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே பிரதர் என் அருள் அவர்கள் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த அருமை சகோதரன். சின்ன வயசிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திருநன்றவூர் சென்னை பகுதியிலே மையமாக வைத்து ஹோப் பிரேயிங் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தை செய்து வருகிற சகோதரர் அருள் அவர்கள் நம்முடைய மத்தியிலே இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். தேவ ஊழியரை வரவேற்க வண்ணமாக எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஊழியரை வரவேற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அப்படி அமருங்கள். இந்த குவைத் தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து இந்த மகா பெரிய சபையை திறந்து கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு என் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். அதே சமயத்தில் முன்பின் அறியாத மனிதனாக இருந்தாலும் இருதயத்தின் கதவையும் திறந்து இந்த ஆலயத்தின் வளாகத்தையும் திறந்து கொடுத்த போதகர் ஐயா கில்பர்ட் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலே இந்த சபைக்கென்று கொண்டு வர வேண்டிய வார்த்தைக்காக நான் கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருந்த பொழுது ஆண்டவர் இடத்தில் இடைப்பட்ட ஒரு காரியம். இது தேவனுடைய செய்தியாக மட்டுமல்ல, இது தேவன் கொடுத்த ஒரு தூதாகவே உங்கள் மத்தியில் இதை நான் வைக்க விரும்புகிறேன். முன்பின் தெரியாத ஒரு தேசமாய் இது காணப்பட்டாலும் இந்த கூட்டத்திற்காக ஜெபித்த பொழுது விசேஷ விதமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி சங்கீதம் 121 கர்த்தர் தரிசனத்தில் கர்த்தர் காண்பித்தார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையிலே கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டும். அந்த ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்தே வரப்போகிறது. இது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. ஒரு காலகட்டத்திலே மனிதர்களுடைய சிபார்சுகள் நமக்கு தேவையாக இருந்தது. ஒரு காலகட்டத்திலே நமக்கு கல்வி ஒரு ஆயுதமாய் காணப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சரீரத்தினுடைய தேர்ச்சி சான்றிதழ் தேவைப்பட்டதாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அனுபவம் தேவைப்பட்டதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. எல்லா கதவும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வீற்றிருக்கிற தேவனுடைய ஜனமே, உனக்கு கர்த்தர் வானத்தை திறக்கிற அனுபவத்துக்கு நேரே வழி நடத்தும்படியாகத்தான் மனுஷனுடைய இருதயத்தின் கதவையும் தேசத்தின் கதவுகளையும் உனக்கு இருந்த எல்லா சரீர பிரகாரமான அனுகூலத்தின் கதவுகளையும் கர்த்தர் அடைத்திருக்கிறார். உன் ஜெபத்திற்கு முதலில் கர்த்தர் பதிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
ஏன் ஆண்டவரே என்று கேட்டு உங்களுடைய ஆத்துமாவினுடைய சோர்வை நீக்கும்படியாக முன்பின் தெரியாத ஒரு மனிதனாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் படியே ஏற்றுக்கொண்டபடியே சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புகிற ஒரு அனுபவத்தின் வழியை கர்த்தர் நடத்த போகிறார். இது முன்பின் தெரியாது இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், உங்களுடைய காரியத்தை அறிந்து ஒரு செய்தியை கொடுக்கிற பொழுது அது ஆறுதலாய் காணப்படும். ஆனால் அறியாமல் கர்த்தருடைய தூதை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற பொழுது அந்த இடத்திலே ஆனந்தம் மட்டுமல்ல, அபிஷேகம் இறங்கி நுகத்தடிகளை முறிக்கும். உன் கட்டுகளை கர்த்தர் ஏற்கனவே அறுத்திருக்கிறார். இங்க அமர்ந்திருக்கிற அநேகர் பழைய கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். பொல்லாத பிசாசின் தந்திரங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றப்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த ஒரு குடும்பமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து இருக்கலாம், கர்த்தரனை சாட்சியாய் எழுப்பி இருக்கலாம், எல்லா பாவ இக்கட்டுகளில் இருந்து கர்த்தரனை விடுவித்து இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கிற நெருக்கம், எங்கு பழைய காரியத்தில் நாம் போய் விழுந்து விடுவோம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பழையவன ஒளிந்து போயின உங்களை விசுவாசத்தின் மார்க்கத்தில் நடத்துவதற்கு கர்த்தர் எடுத்துக்கொண்ட பகுதியாய் உன் வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் போடுகிற காணிக்கையும் நீங்கள் வைக்க தசபாங்களும் பலிகள் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையே பலிபீடத்தில் வைக்கிற ஒரு காலகட்டத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தொழுது கொண்ட நாட்கள் போய் இப்பொழுது சஞ்சரிக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மனுஷர்கள் இன்று உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில் இல்லாதவர்களாக, அல்லது அவர்கள் இருந்தும் இல்லாதவர்களாக, உறவுகள் இருந்தும் பயனற்றதாக, ஒத்தாசை செய்யக்கூடிய எல்லா திராணியும் இருந்து ஜனங்கள் ஒத்தாசை செய்யாதவர்களாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், மனுஷருடைய தயவை கர்த்தர் எடுத்து விட்டார் என்பதை காட்டிலும் கர்த்தருடைய கிருபையில் நீ பெருக வேண்டும் என்பதிலே கர்த்தர் தீர்க்கமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியானது அந்நிய பாஷை பேசுகிறதும் சபைக்குள் வந்து போகிறது மட்டுமல்ல, நீங்கள் தனித்து கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். அது எப்பொழுது என்றால், உன் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து தேவனது மகிமையை அளக்கிறார். கர்த்தர் இனி வாசலை திறப்பார் என்று நினைக்காதீங்க, கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறார். உனக்கு இனி வானம் திறக்கப்படுகிற ஆசீர்வாதம். நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சுகம் ஒரு விசை நடந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் சுகத்தின் வல்லமை ஊடுருவி போய் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மறைய செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் ஆவிக்குரிய ரீதியில் ஆத்துமாவிலே கர்த்தர் விசுவாசத்துடன் செய்து வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்காக இவ்விடத்தில் நீங்கள் செய்கிற ஜெபத்தை கேட்டு சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாய் கர்த்தர் இப்போது சுகத்தை தருகிற வேலையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி நேர ஜெபத்திற்கு காத்திருக்காதீர்கள். கடைசி நேரத்தில் தான் ஜெபிக்கிற பொழுது தேவ வல்லமை வெளிப்படும் என்று நினைக்காதீர்கள். சங்கீத புஸ்தகம் 107:20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அழிவுக்கு விலக்கி குணமாக்குற தேவன் அவர். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற பொழுது, அது பிரவாகித்து வருகிற பொழுது அது என்ன செய்கிறது என்றால், காதேஸ் வனாந்தரத்தை பிளக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்தர வாழ்க்கையை கர்த்தர் பாலைவனமாய் இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் சோலைவனமாய் மாற செய்கிறது தேவனுடைய வார்த்தை. சத்தியத்தை அறியும்படி தான் விசுவாசி அழைக்கப்பட்டிருக்கிறான். அவிசுவாசி விசுவாசி அடிப்படையாக வைத்து தட்டி தடவி அப்படியே வந்து சுகத்தை மற்றும் பெற்றுக்கொண்டு அப்படியே கடந்து சென்று விடக்கூடாது. ஆனால் விசுவாசி அப்படி அல்ல. கீழ்ப்படிதல் அடிப்படையிலே சத்தியமானுக்கு போதிக்கப்படுகிறது. ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்பொழுது தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு சத்தியத்தின் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்றைய சூழ்நிலை கேள்விக்குறியாய் இருக்கிறது? ஆவியில் உணர்ந்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையின்படியே சொல்லுகிறேன், இன்று உங்களால் அடுத்த கட்டம் எங்கு காலடி எடுத்து வைப்பது என்பது ஒரு குழப்பத்தின் ஒரு காரியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய காரணம் என்னவென்றால், இதுவரை சகஜ ஜனங்களைப் போல் நீங்கள் வாழ்க்கை நடத்தினீர்கள். இனி அப்படி அல்ல. என் தேவனாய் கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் ஜனத்தை போல் கர்த்தர் நடத்த போகிறார். இனி உங்களுடைய விசுவாசம் அன்னஆகாரத்திற்கும் உடுக்கிற உடைக்கும் இருக்கிற இடத்திற்கும் மட்டுமல்ல, உங்களுடைய விசுவாசமானது சர்வவல்ல தேவனுடைய மகிமையை ருசிக்கத்தக்கதான ஆராதனை நீங்கள் காணப்பட போகிறீர்கள்.
உங்களுடைய வழிகள் எல்லாம் இன்று நெய்யாய் பொழிகிற தருணத்திலே கர்த்தர் அந்த ஆரம்ப கட்டத்திலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் மனுஷனுடைய கரங்களை கர்த்தர் முறித்து இப்பொழுது தம்முடைய கரத்தை வெளிப்படுத்த என் தேவனாய கர்த்தர் உடைய கரம் இறங்கி இருக்கிறது. தேவனுடைய கரம் எங்கு இறங்குகிறதோ அங்கு ஜனங்கள் சேர்ந்து கொள்வார்கள். இனி ஐக்கியங்கள் கூடும். இனி ஜனங்கள் கர்த்தரை தேடி வரப்போகிறார்கள். காரணம், ஜீவனுள்ள தேவனை தேடி ஜனங்கள் வர ஆரம்பிக்கிற ஒரு காலம் வந்து இருக்கிறது. சபை தேவன் சிநேகிக்கிற தேவனாய் எழுந்தருள் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரே என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரே என் கண்களை ஏறெடுக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்தில் இருந்த பொழுது அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாய் காணப்படுகிறார்கள். 16 சந்ததி அடிமைத்தனத்திற்குள் காணப்பட்டது. முதல் சந்ததி அடிமைத்தனம் படுகிற பொழுது ஒருவேளை அவர்கள் அறிந்தவர்களாக அடிமைத்தனத்தினுடைய கொடூரம் என்னதென்று அவர்கள் காணப்பட்டிருக்க கூடும், ருசித்திருக்க கூடும். ஆனால் அடுத்தடுத்து வர சந்ததிக்கு அது பழக்க வழக்கமாய் மாறிவிட்டது. குலத்தொழிலாய் செங்கல் இருக்கிறது மாறிவிட்டது. பார்வனிடத்தில் கொத்தடிமையாய் இருக்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல, அது கௌரவமாகவும் சில இடத்துல காணப்பட்டது. என்று கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஆதியாகமம் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த இடத்திலே ஆபிரகாம் என்ற தேவனுடைய மனிதன் பலிபீடம் காட்டி தொழுது கொள்கிற சமயத்தில் நித்திரை அடைந்தபடியினால் அவன் மீது காரிருள் இறங்க ஆரம்பித்தது. அவனுடைய வம்சத்தின் மீது தேவன் இந்த சாபத்தை 3-4 தலைமுறை வரை பார்த்து யோசேப்பின் நாட்களுக்கு பிறகு இந்த உடன்படிக்கை, அதாவது இந்த சாபகரமான ஆண்டுகள், அந்த காரிருளின் நாட்கள், ஆண்டுகள், வம்சங்கள், தலைமுறைகளை கழிக்கும்படி கர்த்தர் செய்தார். அவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை அதன் பிறகு 400 ஆண்டுகள் கழித்து அவர்கள் பெரிய பொருளுடைமையோடு அந்த அடிமைத்தனத்து வெளியே வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதனுடைய அடிப்படையில் தான் யாத்திராகம புஸ்தகத்திலே அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். யோசேப்பு அறியாத ராஜன் வருகிறான். அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனையும் தேவ பயம் அற்ற ஒரு மனுஷன் வருகிறான். இவன் யோசேப்பு எகிப்துக்கு வருவதற்காகத்தான் ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரத்திலே ஈசாக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறான். அந்த பஞ்ச காலத்திலே 26 அதிகாரம் 1வது வசனம் ஆதியாகம புஸ்தகத்திலே ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சமே இல்லாமல் ஈசாக்கு நாட்களில் ஒரு பஞ்சம் வருகிறது. எகிப்துக்கு போக சுத்தமா இருக்கிறான். தேவனுடைய நடத்துதல் பாருங்கள், அவனை தடை செய்கிறது. காரணம் என்ன? வேலை வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் முற்பிதாக்கள் எவ்வளவோ தேவனை நெருங்கி வர பார்த்தார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அந்த கிருபை காணப்படாமல் போயிருக்கலாம், அந்த சுலாக்கியம் காணப்படாமல் போயிருக்கலாம், ஒருவேளை தேவனுடைய நாமத்தை மட்டும் தொழுது கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய தலைமுறையிலே, உங்களுடைய வம்சத்திலே தேவன் பாராட்டுகிற கிருபை, அவரோடு சஞ்சரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இனி நீங்கள் ஜெபிக்க போவதில்லை, சஞ்சரிக்க போகிறீர்கள். சஞ்சரிப்பு என்பது ஜெபிப்பது என்பது வித்தியாசம் இருக்கிறது. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வர்களே எங்களுடைய வழியிலே சொல்ல வேண்டும் என்றால், திருமணம் ஆகும் வர படையெடுப்பான் பாருங்க, அப்படி படையெடுப்பாங்க. அது என்ன மந்திரகட்டம், சூனியக்கட்டு எதுவா இருந்தாலும் சரி, அபிஷேகத்திற்காக, அபிஷேக நுகத்தடிகளை முறிக்க என்பதற்காக அந்த விடுதலை பெறும்படி அந்த பயணம் காணப்படும். அதன் பிறகு அவன் திருமணம் ஆனவுடன் எங்கே தேனியில் சென்றாலும் தெரியவில்லை, அவன் போனவன் போன வழியே போய்விடுவான், திரும்பி வருவதில்லை. இதான் ஜெபத்திற்கு வருகிறவர்களுடைய காரியம். அது பிறகு மலட்டுத்தன்மை வந்து 8 ஆண்டுகள் குழந்தை இல்லைனா எட்டி ஓடி வந்து முதல் வரிசையில் நிற்பான். எங்கே போனா இவ்வளோ நாள்னு கேட்டா, பிள்ளைங்கள்லாம் எங்கன்னு கேட்டா அப்படிதான் சொல்லுவான், மலட்டுத்தன்மை இருக்கிறது, விட்ட தெய்வத்தை மறுபடியும் தொடர வந்திருக்கிறான். பிள்ளை பெற்றவுடன் நமக்கே விசுவாசம் இருக்க வேண்டும், ஏன் சத்தியமாக வரமாட்டான். இவன் பிள்ளை வரந்தான் வருவான். அதன் பிறகு பிள்ளை இல்லாத இருக்கிற பொழுது வருகிற அந்த வருகையினுடைய அன்பு பிள்ளை பிறந்தவுடன் வருகிறது இல்லை. இதை போதித்தாலும் திருந்தாது, இதை என்ன செய்தாலும் இது விளங்காது. இது சிலர் அப்படியே இருக்கிறார்கள். முள்ளான இடத்தில் விளைக்கப்பட்ட விதைகள், அது எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சஞ்சரிப்பது என்பது அப்படி அல்ல. அதே பட்டணத்திலே புயல் அடிக்கும் ஆசீர்வாத பிள்ளா என்ற ஒரு விழா நடத்தி அடுத்த வருடத்திலே நடக்கப் போகிற நிகழ்வுகளை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் ஒழிக்கும்படி செய்யப்படுகிற ஒரு விழா தான் ஆசீர்வாத பிள்ளா என்று சென்னை பட்டணத்தின் அருகில் இருக்கிற ஆவடி பட்டாபுரம் பகுதியில் நான் நடத்தும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். புயல் அடித்து கொண்டிருந்தாலும் என் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்காய் சஞ்சரிக்கிற இருதயத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள். புயல் அடித்து கொண்டிருக்கும், மழை பெய்து கொண்டிருக்கும், கொடையோடு நின்று கொண்டிருப்பார்கள். பெரிய பிரசங்கியார் என்பதனால் அல்ல, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஜனங்கள். வாழ்வானாலும் சாவானாலும்
திருமணமானாலும் இழவானாலும் எதுவானாலும் சஞ்சரிக்கிறவர்கள் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரை வருகிறது ஜெபம். ஆனால் சஞ்சரிப்பு என்பது நமக்கென்று எதுவும் இல்லை. ஒத்தாசை உனக்கு வருவதற்கான காரணம், பர்வதங்களுக்கு நேரே உன் கண்களை ஏறுவதற்கான காரணம் என்னவென்றால், உயர்ந்து உன்னுடைய பார்வை காணப்படுவதற்கிற பொழுது உன்னுடைய பார்வையில் இருக்கிற எல்லா உலக பிரகாரமான சிற்றின்பங்கள், கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் வறுமை எல்லாம் போய்விடும். உன் கண்கள் பரிசுத்தமாய் மாறுகிற பொழுதுதான் தொலைநோக்கிலே நீ பார்க்க முடியும். நீங்கள் பரிசுத்தமாகுங்கள் என்று நான் சொல்லவில்லை, நீ பரிசுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன்னை பெரிய காரியத்துக்கு என்று கர்த்தர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை நடத்துகிற நடத்துதல் மற்றனோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இன்று தாழ்ந்ததை போல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவனிடத்தில் ஜெபம் இருக்கிறது, உன்னிடத்தில் சஞ்சரிக்கிற கிருபை இருக்கிறது. இது கர்த்தரால் வந்த காரியம். இது மனுஷன் செய்கிற காரியம் அல்ல. இது விரும்பி சஞ்சரிக்கிற காரியம் அல்ல. இது இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், சஞ்சரிக்கிற ஜனங்கள் எனக்கு இது வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். தேவன் வைத்திருக்கிறதை அறிந்து கொள்ளுகிறது தான் அவருடைய தேவ பக்தியின் ரகசியம். மறுவார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், தேவ சித்தத்தை அவர்களுடைய ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஒரு காரியத்துக்கு என்று அடம்பிடிக்கிறது பிடிக்காமல், கர்த்தருடைய சித்தத்துக்கு இந்த மாம்சம் ஒத்து போகாது, அதை ஒடுக்குகிறது தான் உபவாசம். இந்த தேவ சித்தத்திற்கு இந்த மாம்சம் ஒடுக்கப்படுகிறது பாருங்கள், அப்பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. அதுவரை எல்லாராலும் பர்வதங்களுக்கு நேரே கண்களை திறக்க முடியாது. இதுதான் சத்தியம். தேவன் இந்த ஒடுக்குதலுக்குள்ளே வருகிற திருச்சபை தான் சஞ்சரிக்கிற அந்த சுலாக்கியத்தை கத்த தருகிறார். இதனுடைய பொருள் மனக்லேசமற்ற வாழ்க்கை என்பதல்ல, மனக்லேசத்தை காட்டிலும் மனரம்யம் நிறைந்த வாழ்க்கை என்பதுதான் பொருள். இந்த உலகத்தில் எனக்கு உபத்திரவம் உண்டு, அது நிச்சயமாய். தெசலோனிக்கேயிலே வாசிக்கிறதை போல தேவ பக்தியை நடக்க இருக்கிற யாவரும் கிறிஸ்துவுக்குள் துன்பப்படுவார்கள் என்பதுதான் என் வாக்குத்தத்தம். எல்லைகள் விரிவாக்கப்படும் என்பது மட்டுமல்ல, நான் பெரிய ஜாதி ஆவேன் என்பது மட்டுமல்ல, தேவன் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். மறுபுற நாணயத்தை நோக்கி பார்க்கிற பொழுது துன்பப்படுதலுக்காக தீர்க்கதரிசிகள் தெரிந்து கொண்டார்கள். தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம் உரைத்து அதில் வருகிற புகழ்ச்சிக்காக மட்டுமல்ல. தீர்க்கதரிசனம் அநேகர் உரைக்கலாம். 5000 பேர் எழும்பி தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் மோசேயின் காலத்திலே. ஆனால் தீர்க்கதரிசியை வாழுகிறது வாழ்க்கை கர்த்தர் பார்க்கிறார். கடைசி நாட்களில் தேவன் அபிஷேகம் தீர்க்கதரிசன கிருபையோடு இறங்குற பொழுது நினைத்துக் கொள்ளுங்க, நீ தீர்க்கதரிசியாக மட்டும், தீர்க்க தரிசனமாக மட்டும் உரைப்பதற்கு அந்த கிருபை வரவில்லை, நீ தீர்க்கதரிசியாக எழுப்புவதற்காக அந்த கிருபை இறங்குகிறது. அந்த அபிஷேகம் உன்னை எழுப்புவதற்கான காரணம், நீ விசுவாசத்தின் பாதையிலே வீர நடை போட வேண்டும். அதற்காகத்தான் மனுஷர்களை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி இருக்கிறார், பிடுங்கி இருக்கிறார், எடுத்து இருக்கிறார். உன்னை தனிமையின் பாதையிலே கர்த்தர் நடத்தினால் துன்பப்படுதலை தெரிந்து கொண்ட மோசே போல பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக எண்ணாமல் தேவ ஜனங்களோடு வனாந்திரத்தில் துன்பப்படுகிறதை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொள்ளுதலே துன்பப்படுதல் என்று வரவேற்பை விரும்புகிற இருதயத்தோடு இருக்கிறவன் ஜெபம் பண்ணிவிட்டு அதோடு போய்விடுவான். சஞ்சரிக்கிறவன் கர்த்தரிலே அவன் மகிழ்ந்து களி கூறுகிறவன். அவன் சுகதுக்கங்கள் தன்னுடைய சுகதுக்கங்கள் அல்ல, மற்றவருடைய சுகத்துக்காக கர்த்தருடைய சமூகத்திலே இறந்து மன்றாடுகிறான் பாருங்க, அவன் தான் தீர்க்கதரிசி. தேவனுடைய கோபாக்கினை திருப்புகிறான் பாருங்கள், அவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி உரைக்காதவனாய் காணப்படலாம் ஆபிரகாம். ஆனால் தன்னுடைய மனைவி பார்வோன் கொண்டு போய்விட்டாலும், அபிமெலேக்கு கொண்டு போய்விட்டாலும், அவள் பார்வைக்கு ரூபமுள்ளவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதற்குள் இருக்கிற ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்றால், சாத்தான் அந்த வித்தை தீட்டுப்படுத்த நினைத்தான். ஆகியால் தான் 60 வயது நிறைந்த சாரலை தீண்ட நினைத்தான் பார்வோன். 89 வயதிலும் அபிமெலேக்கு அவளை பதம் பார்க்க நினைத்தான். காரணம் என்ன? அந்த வித்து தீட்டுப்பட வேண்டும் என்பதற்காக. ஒரு தீர்க்கதரிசியானவன் ஒன்றும் செய்யவில்லை. மாம்சம் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறது. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்களை போல் ஆபிரகாம் தீர்க்கதரிசனம் உரைக்காத ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனால் வாழ்க்கை சஞ்சரிப்போடு காணப்பட்டது. அவன் குடும்பம் பிளக்கிற சூழ்நிலையிலே இருந்த பொழுதும் மாம்சம் பதறி எந்த காரியமும் செய்யவில்லை. ஒரு உபவாசித்தான் என்று கூட எழுதப்படவில்லை. உபவாசத்திற்கு தவறு இல்லை, ஆனால் சொல்லப்படுகிற காரியம் சஞ்சரிக்கிறான். அந்த சஞ்சரிப்பு என்ன அவமானம் வந்தாலும்
அதை கர்த்தர் கனமே இருந்தாலும், கனவீனத்தின் வழியை நடத்தினாலும், அல்லது கனவீனத்தை கனமாக கர்த்தர் மாறாமல் போனாலும், சஞ்சரிக்கிற வாழ்க்கை. உன் கண்களை கர்த்தர் தொற்றிருக்கிறார். உன் கண்களை கர்த்தர் திசை மாற செய்திருக்கிறார். எந்த காரியத்தை எந்த வடிவில் நீங்கள் பார்க்கிறீர்களோ, எந்த ரூபத்தில் நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்கள் பார்வை பொறுத்துதான் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுவிட்டார், ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்றால் அதோடு அவ்வளவுதான். இன்னும் கர்த்தருடைய காரியத்தில் இது ஆரம்பம்தான். இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கிறது. இது ஆவிக்குரிய ஆழம் அதிகமாக இருக்கிறது நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அநேகர் பிரசங்கிக்கலாம், அநேகர் எழுப்பி தீர்க்க தரிசனம் கூட உழைக்கலாம். ஆனால் இந்த கண்களை பர்வதங்களுக்கு நேரே ஏறெடுக்கிற அனுபவம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. அது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி? சஞ்சரிக்கிறதுக்கு ரகசியம் என்ன? நீங்கள் தேவ திட்டத்தோடும் தேவனுடைய சித்தத்தோடும் நீங்கள் இணைத்துக் கொள்ள பார்ப்பீர்களே ஒழிய உங்களுக்கென்று ஒரு சிங்காசனத்தை இடமாட்டீர்கள். நீங்கள் இணைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்வீர்கள். இதுதான் வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க போவதில்லை. இருக்கிற இடமானாலும், வசிக்கிற கூடாரமானாலும், அது கூடாரமா இருக்கட்டும், மாளிகையா இருக்கட்டும், மண்குடிசா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தீர்மானிக்கிறது தேவன். தீர்மானிக்கிறது தேவன். எந்த பட்டணத்தில் இருந்தால் எனக்கு கை நிறைய கிடைக்கும் என்று சகல ஜனங்களும் நினைக்கலாம். ஆவிக்குரிய ஜனங்களை சொல்லிக் கொள்ளுகிற நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக அபிஷேகத்துடைய ஜனங்கள். நீங்கள் வனாந்திரத்தில் இருந்தாலும் அது வயல்வெளியாய் கர்த்தர் செழிக்க செய்வார். ஏனென்றால் உங்கள் பிறவி அற்புத பிறவி. நீங்கள் பூமியில் இருக்கிறதற்கான நோக்கம் அவரோடு சஞ்சரிப்பதற்காக. நீங்கள் ஜெபித்து பார்ப்பீர்கள் என்றாலும் உங்கள் ஜபங்கள் மற்றவர்களுடைய ஜபத்தை போல் காணப்படாது. நீங்கள் நிசப்தமாய் காணப்படுகிற வாழ்க்கையில் எந்தவித பொலிவும் இல்லை, வாழ்க்கையில் எந்தவித பிரகாசம் இல்லை. என்னோடு படித்தவர்கள் எங்கோ போய்விட்டார்கள். என்னோடு வாழ்க்கை பட துவங்கினவர்கள், எனக்கும் அவர்களுக்கும் ஒரே திருமண ஆண்டு தான், திருமணமானது ஒரே ஆண்டு தான். ஆனால் அவர்களுடைய பிரகாசம் வேறு, என்னுடைய பிரகாசம் வேறு என்றெல்லாம் இந்த கொந்தளிக்கிற மனதிலே, தேவபக்தி குற்றப்படுத்துகிற இந்த இடத்திலே உபவாசிக்கிறோம், தசமாம் கொடுக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், நீதியான வாழ்க்கை வாழுகிறோம். ஆனால் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து நாம் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. எல்லாம் இந்த சஞ்சரிப்பானது இந்த பலவீனங்களை அகற்றி போடும். இந்த சஞ்சரிப்பிலே யார் எழும்பினாலும் யார் விழுந்தாலும் என்னுடைய பார்வை பர்வதங்களுக்கு நேரே காணப்படும். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யோபு சஞ்சரித்தான், கொப்பளங்களை பார்த்து பயப்படவில்லை. காரணம் என்ன? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். இன்று உபத்திரத்தின் வழியே கடந்து சென்று கொண்டிருக்கிற திருச்சபையை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். மகா பெரிய உபத்திரத்தின் வழியே வருகிற பொழுது கர்த்தருடைய வல்லமை, வெளிச்சம், ஆவிக்குரிய ஒத்தாசை உபத்திரத்தின் வழியிலே தான் கர்த்தர் பூமிக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது திருச்சபை நொறுக்கப்பட்டதோ, எப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளில் திருச்சபையானது ஒரு கேள்விக்குறியோடு காணப்பட்டதோ, இனி இயேசுவினுடைய நாமம் எப்பொழுது எருசலேமில் பிரசங்கிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ரோமாபுரி அரசாங்கம் சட்டத்தை பிறப்பித்ததோ, அப்பொழுது பகிரங்கமான அற்புதங்கள் நிழல்கள் மூலம் நடந்தது. நிழல்களிலே அப்போஸ்தலர் நடந்து செல்கிற நிழல்களிலே நடந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறந்தது. அவருடைய வாழ்க்கையை பலிபீடத்தின் மீது வைத்தார்கள். வாழ்க்கையை இருதயத்தில், மாம்சத்தில், இருதயத்திலே விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். அவருடைய பயணங்கள் அல்ல, அவர்கள் விரும்பி பயணப்படுகிற பயணங்கள் அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் முன்னே நடத்துகிற பயணம். கர்த்தராகிய ஆண்டவர் முன்னே நடத்துகிற பயணம். கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை காட்டி, திசையை காட்டி நடந்து போன்று சொன்னால் நடந்து போன பயணம். காரணம் என்ன? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் என்பவன் ஜெபத்தினால் மட்டுமல்ல. ஒரு ஆயக்காரனை போல் நாம் இருந்த நாட்கள் போய் அவன் தான் தேவ சமூகத்தில் வந்தவன் சொல்லுகிறான், பாவியாக என் மீது குற்றப்படுத்தாதிரும், பாவியாக என் மீது கிருபையாயிரு ஆண்டவரே. பரிசேயன் அல்ல, ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டவனாய் போகிறான். திரும்பி போன நீங்கள் நீதிமானாய் போகிறீர்கள். அதோடு முடிந்து விடுவதில்லை. ஜாதிகளுக்குள்ளே நோவா நீதிமானாய் கர்த்தர் கண்டறிந்தார். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புத்தகம் 8வது அதிகாரத்தில், வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அவன் தேவனோடு சஞ்சரித்தான். இந்த தேவ சமூகம் உன்னை நீதிமானாக்குகிறது. அதன் பிறகு இந்த பரிசுத்தம் போய்விடாது இருப்பதற்கென்று உங்கள் ஆவிக்குரிய ஏக்கமும் தாகமும் என்ன? சஞ்சரிக்க வேண்டும்.
நான் சஞ்சரிக்க வேண்டும். இந்த மாலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போய்விடுவோம் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, நீங்கள் இனிதான் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். இனிதான் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். இந்த உபவாசங்கள், இந்த கூட்டங்கள், இந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிற இந்த கிருபையானது இன்னும் பெருகி என்ன நடக்க போகிறது? நீங்கள் சொல்லுகிறபடியே ஆக்கும். நீ கட்டளையிடுகிறபடியே நிற்க. காற்றையும் கடலையும் நீங்கள் அதட்டுகிற பொழுது இயற்கை உங்களுக்கு கீழ்ப்படுகிற வல்லமை கத்த தரப்போகிறார். இது மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதான் அல்ல. நீங்கள் சூறாவளியிலே பயணம் செய்கிறவர்கள், நீங்கள் வனாந்தரத்திலே பயணம் செய்கிறவர்கள், அவாதவர்களே பயணம் செய்கிறவர்கள், செழிப்பை தேடி போகவில்லை. ஆபிரகாமும் லோத்தும் ஒரே விசைத்தான். தேவனுடைய அழைப்பை பெற்று பயணங்கள் தொடர்க்கப்படுகிறது. ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி கொப்பனையாய் காணப்படுகிறான். ஒத்தாசி வரும் பர்வதங்கள் நேரி அவனுடைய கண்கள் போனது. இவனும் அதே உணவை சாப்பிடுகிறான், அதே உடை உடுத்துகிறான், அதே குடும்பத்தை, அதே ரத்தம், எல்லாம் ஒன்றுதான். கொஞ்சம் செழிப்புக்கு முன்பாக ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை வருகிற பொழுது குடும்பத்திற்குள் இருக்கிற அங்கத்தினர்களே ஆட்டம் கொடுக்க செய்கிறது. அதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். எந்த தீர்க்கதரிசியானவனும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சொந்த ஜனத்தினத்திலே சமாதானத்துடன் எவ்வளவுதான் கடைபிடித்தாலும் அந்த கிறிஸ்துவினுடைய தெரிந்து கொள்ளுதலானது வேறு பிரித்து எடுத்துவிடும். ஆகையால் தான் அவர்களால் ஒருமித்து வாசம் செய்ய முடியவில்லை. என்ன பிரச்சனை? இன்று பார்வோன் அழைத்து சென்றிருக்கிறான் 60 வயது கொண்ட சாரால. நாளைக்கு வயது வந்த பெண்களை வைத்திருக்கிறோம். நாம் லோத்தினுடைய மனைவி சொல்லியிருக்கலாம். வாலிப பெண்கள் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் நடுவில் செழிப்பு வர ஆரம்பித்து இருக்கிறார். தனித்து செயல்படக்கூடிய அளவிற்கு போதுமான வருமானம் இருக்கிறது. ஆகையால் ஆபிரகாமுடைய நிழல் அவனுக்கு தேவைப்படுகிறது இல்லை. ஜெபம் செய்தால் போதும் என்பது. ஆனால் சஞ்சரிக்கிற அனுபவம் லோத்துக்கு இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஆஸ்திபாரம். எஜமானர்களுக்குள் இருக்கிற மனக்கிளேசமும் கருத்து வேறுபாடும் மேய்ப்பர்கள் வரை போகிறது. ஆதியாகமம் புத்தகம் 13வது அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மேய்ப்பர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்தருடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கனிகளை பாருங்க. ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்லுகிறார், நீயும் நானும் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கனிகளை பாருங்க. நீ எப்பக்கம் வேணாலும் போகலாம். தேசம் உனக்கு முன்பு திறந்திருக்கிறது. வாக்குவாதம் மட்டும் வேண்டாம். லோத்து பார்க்கிறான், இதுதான் சமயம். சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளுகிறது ஒரு விதமான வாழ்க்கை. சந்தர்ப்பமே வந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, வாழ்க்கையில் முன்னுக்கு வரவில்லை என்று உலகம் சொல்லும். மாம்சம் பேசுகிற வார்த்தை அது. ஆனால் ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படி அல்ல. சந்தர்ப்பமே கிடைத்தாலும் அது தேவன் சித்தம் இருக்கிறதா, அது கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா என்பதை பார்க்கிறது தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினுடைய கண்ணோக்காய் காணப்படும். ஒத்தாசை வரும் பருவதற்கு கண்களை சாதாரணமாக எடுக்க முடியாது. உன் பார்வை ஒரு பாத்திரத்திலே நலமும் நலமற்ற காரியம் இருக்கிற பொழுது, அனுகூலமும் அனுகூலமற்ற காரியம் நமக்கு முன்னு காணப்படுகிற பொழுது, தேவ சித்தத்தை நாடுகிற ஒரு விசுவாசி தேவ சித்தத்தை நாடுகிற பொழுதே நினைத்துக் கொள்வான், கர்த்தர் எனக்கு நன்மையை தான் தருவார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அனுகூலமற்ற காரியத்தை இவனை கொண்டு அனுகூலம் உடையதாய் மாற செய்திருக்க கர்த்தர் அந்த விசுவாசனுடைய வாழ்க்கையை எடுப்பார் என்றால் அந்த தெரிந்து கொள்வதை இந்த மனுஷன் ஏற்றுக்கொள்வானா என்று விவாகங்கள் விபத்துகளை காட்டில் அதிகமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிய கிருபையினால் சிங்கப்பூர் தேசத்திலே குடும்ப ஆலோசனை மையத்தை நடத்தும்படியாக, சென்னை பட்டணத்தில் குடும்ப ஆலோசனை மையத்தை நடத்தும்படியாக, இந்த சுவிசேஷன் வாயிலாக ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்தும்படி கர்த்தரை இதை ஸ்தாபிக்க அடியானுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். உலகம் முழுவதும் வருகிற போகிற தேசங்கள் எல்லாம் அந்த குடும்ப தகராறுகள், குடும்ப சிக்கல்கள் ஆலோசனைக்கு என்று வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஜனங்கள் வருவார்கள். பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய வட்டாரத்தில் எனக்கு ஏன் இந்த திருமணம், எதற்காக, நான் ஆவிக்குரிய பெண்மணி, நான் ஆவிக்குரிய மனுஷன், எனக்கு ஏன் இந்த இடத்தில் திருமணம் நடக்க வேண்டும்? இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய அறியாமை. உங்களை கர்த்தர் வெளிச்சத்தில் அனுப்பினால் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகத்துக்கு பலன் இல்லை. உங்களை இருளில் அனுப்பினால் தான் இந்த அபிஷேகம் அக்கினியாய் மாறும், இருள் மறையும்.
உங்களை இணைக்கப்பட்ட திருமண வாழ்க்கைக்குரிய ரகசியம் என்னவென்றால், ஏன் இந்த மனிதன், ஏன் இந்த மனுஷி, ஏன் இந்த குடும்பத்தில் நான் கால் வைத்தேன் என்று நினைத்தால் நினைத்துக் கொள்ளுங்க, அந்த குடும்பம் தேவ பக்திக்குள்ள குடும்பமாய் வரும்படியாகத்தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். உன் அபிஷேகம், உபவாசமும் உன்னுடைய மனரமியத்துக்கு ஏற்றபடி உனக்கு அனுகூலமான வாசல் திறக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. இதுதான் தெரிந்து கொள்ளப்படுதலின் ரகசியம். ஏனென்றால் நீங்கள் வாழுகிறது ஒரு பெண்ணோடு கூட ஆணோடு கூட மட்டுமல்ல, முப்புரி நூல் சீக்கிரமாய் யாராது என்று வாசிக்கிறதை போல கிறிஸ்து உங்கள் இருவருக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வர இந்த குடும்ப தீபம் அணையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடந்தது. 20 ஆண்டுகள் மலட்டுத்தன்மை, தேவ சுத்த நிறைந்த திருமணம். எப்படி 20 ஆண்டுகள் மலட்டுத்தன்மை காணப்படும்? இதுல பரம்பரை வியாதியா? ஆபிரகாமுக்கும் 75 வயதில் பயணம் தொடங்கப்பட்டு 25 ஆண்டுகள் அவன் பிள்ளை இல்லாமல் இருந்தான். இவன் இளைஞன். தேவ சித்தத்தின்படி ஆன திருமணம் தான் அது. 20 ஆண்டுகள் மல்லட்டுத்தன்மை. ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வதித்தான் என்பதை நாம் கொஞ்சம் வைத்து இந்த சைடு பார்ப்போம். இந்த புறம் பாருங்க, 20 ஆண்டுகள் மலட்டுத்தன்மை. இது என்ன குடும்பத்தில் வந்து கொண்டிருக்கிற தொடர் வியாதியா என்ன? பிரியமான தேவனுடைய ஜனமே, 26வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் சொல்லுகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டானாங்க. 25வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 26வது அதிகாரம் பிள்ளைகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கிறது. 1வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தை சுற்றிலும் வறுமை காணப்படுகிறது. ஆபிரகாமுடைய நாட்கள் எல்லாம் ஈசாக்கின் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சம் உண்டாகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி அலங்கரிக்கிற பாருங்க. அத்தேசத்தார் எல்லாம் ரெபெக்காள் மீது வேறு விதமான பார்வையில பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அது அந்நிய தோல். அதெல்லாம் பெண் வேட்டைக்காரர்கள். அபிமெலேக்குடைய பார்வை, அவருடைய ஜனத்தின் பார்வை வித்தியாசமா இருக்கிறது. இதுவும் எனக்கு தெரியும். வெளியில் வறுமை என்று வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளப்பட்ட தம்பதிகளுடைய வாழ்க்கை நிச்சயமற்றதாய் மாம்சத்தில் கண்ணில் பார்த்தால் தெரியும். இந்த திருமணம் நிலைக்குமோ நிலைக்காதோ என்ற அளவிற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினுடைய திருமண வாழ்க்கை அல்லது அந்த குடும்ப ரீதியான அந்த தம்பதிகள் கடந்து செல்கிற பாதை, இந்த திருமணம் நிலைக்குமா என்பதை போல் காணப்படும். அதுக்குத்தான் உங்கள் கண்கள் பருவங்களுக்கு நேரே போகிற பொழுது அதனுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் தெரியும். இந்த இடத்தில் பாருங்க என்ன நடக்கிறது. ஈசாக்கு ரெபெக்காளோடு விளையாடினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது சரீர பிணைப்புக்காக சொல்லப்படுகிற காரியம் அல்ல. எதுவா இருந்தாலும் சரி, பணம் இருந்தால் தான் முகத்தில் சந்தோஷம் என்பதல்ல. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் வருகிற சந்தோஷம் நித்திய சந்தோஷம். ஆவியின் கனியில் ஒன்று சந்தோஷம். சந்தோஷம் என்பது நம்மோடு கூட பிறந்தது. கடன் இருக்கிறதுனால் சந்தோஷம் இல்லை என்பதல்ல, அல்லது பொருளாதார நெருக்கடி இருக்கிறபடினால் சந்தோஷம் என்பதல்ல. சந்தோஷம் என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாருக்கு கர்த்தர் ஊற்றி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் மீது பொழிதல் ஒரு ஆசீர்வாதம். அது குடும்ப ஆசீர்வாதம். நான் புரிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினுடைய எந்த குடும்பமானாலும் சரி, பிசாசு கண் போடாமல் இல்லை, பிசாசு அதை கலைக்க நினைக்காமல் இல்லை. ஆபிரகாமுடைய சந்ததி எடுத்துக்கொள்ளுங்க, மணிக்கும் ஆபிரகாமுடைய திருமண வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. வயோதிக பெண்மணி அபிமெலேக்குக்கு 89 வயது கிழவியான சாராள் மீதுதான ஒரு பார்வை வர வேண்டும். குடும்பத்தை கலைப்பதற்கு பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். குறிப்பாக தேவ ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினுடைய குடும்பத்தை. ஆபிரகாம் ஒன்றும் அசைக்கப்படவில்லை. அதேதான் ஈசாக்குடைய நாட்கள் வருகிறது. அசைக்கப்படவே இல்லை, விளையாடினான். இந்த அந்யுன்யம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், அந்த தேவனுடைய பயத்தை அறியாத அந்த ராஜாவுக்கு தேவ பயத்தை கொண்டு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சஞ்சரிக்கிற பொழுது நீங்கள் சாட்சி அநேகரை தொடும். உங்களுடைய சாட்சி அநேகரை தொடும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பார்க்கிற பொழுதே சாட்சி தெரியும். நீங்கள் சொல்ல வேண்டிய அளவிற்கு, இனி சொல்லி புரிய வேண்டிய அளவிற்கு தேவனுடைய செய்கை இருக்காது. இனி உங்களை பார்த்தாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று ஜனங்கள் சொல்லுகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஏன் பிரசங்கம் பண்ண தெரியவில்லை என்று நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் இவைகள் எல்லாம் எனக்கு தெரியவில்லை நினைக்கிறீங்க? ஏதோ உங்களுக்கு தெரியுமோ அதை பாருங்க. ஏதோ உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்தில் வைங்க. கர்த்தர் பலிக்கு பெருக்கும்படி கர்த்தர் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேர் என் கண்களை ஏறெடுக்கிறேன். பார்வை வாழ்க்கையிலே குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும், பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அது எதுவா இருந்தாலும் அது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய குடும்பம்.
எனக்கொன்று எதிர்பார்ப்பை இருதயத்தில் வைத்துக் கொண்டு நான் உலாவிக் கொண்டிருப்பேன் என்ற வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியிலே நீடித்து காணப்பட முடியாது. என்னமோ நினைத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள், அன்று அழுதார்கள், புலம்பினார்கள், கூக்குரலிட்டார்கள். தேவனுடைய உடன்படிக்கை கர்த்தரை நினைவு கூர்க்கிற வேலையும் வந்தது. ஒரு ஜபமும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டினது. ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அவன் பேர் மோசே. அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் எழுந்தருளினான் இந்த ஜனங்களை நடத்துவதற்கென்று. ஏன் இவர்களால் அந்த பயணத்திலே ஒரு ஜெயத்தோடு காணப்பட முடியவில்லை? ஏன் 40 நாட்கள் போய் சேர வேண்டிய அந்த பயணத்திலே 40 ஆண்டுகள் ஆனது? பிரியமான தேவனுடைய ஜனமே, இவர்கள் ஏதோ இக்கரைக்கு அக்கறை பச்சை நினைத்து கொண்டு வந்தார்கள். இங்கு கிடைக்காத மண்ணா அங்கு கிடைத்தது என்று நினைத்திருக்கலாம். இங்கு காணப்படாத ஒரு மேகஸ்தம்பம் அங்கு காணப்பட்டது, இங்கு காணப்படாத ஒரு அக்கினி ஸ்தம்பம் அங்கு காணப்பட்டது, இங்கு காணப்படாத அபிஷேகத்தின் தலைமைத்துவம் அங்கு காணப்பட்டது, இங்கு காணப்படாத ஒரு ஆராதனை அங்கு காணப்பட்டது நினைத்திருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை சத்தியம் ஜீவனமாய் காணப்பட்டு கொண்டிருக்கு. அங்கெடுத்த உணவு இங்கு இல்லை என்று நினைக்கிறார்கள். எகிப்து எவ்வளோ தேவை நினைக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, வாழ்க்கையிலே கர்த்தர் வேறு திசையில் நம்மை கொண்டு போகிற பொழுது, அது நமக்கு அனுகூலமற்றதாய் காணப்படுகிற பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய இஷ்டத்திற்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது. எல்லாம் அனுகூலமாய் இருக்கிற பொழுது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கலாம் என்று நான் நினைப்போம். ஆனால் அது அல்ல காரியம். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பார்வை எப்பொழுதுமே வாக்குத்தத்தத்திற்கு இப்படியாய் காணப்பட வேண்டும். எப்பொழுது அனுகூலமற்ற செய்கைகள், அனுகூலமற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை வந்து சூழ கவுகிறதோ அப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேற போகிறது. என் ஆத்துமாவே நீ கலங்காதே. யோவான் ஸ்நானகன் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அந்த வயதில் தேவைதானா என்று உலகம் கேட்கும். ஏன் இந்த வயதில் இந்த குழந்தை தேவைதானா? வளர்ப்பதற்காக இந்த வயோதிக மனிதனுடைய வாழ்க்கையிலே தெம்பு இருக்கிறதா? வயதெல்லாம் விட்டு விட்டு இப்பொழுது இந்த குழந்தை தேவைதானா? இதுதான் உலகம் பார்வை. ஒத்தாசை பார்க்கிற விசுவாசிகள், உன் பார்வை கர்த்தர் பர்வதங்களுக்கு நேரே எப்போ நடத்தி விட்டார். உன் கண்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் முழுவதும் ஒரு வறுமையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும், எந்த நாட்டு பணம் எந்த நாட்டில் செல்லாமல் போனாலும், எந்த சொத்துக்கள் எங்கு ஜப்தி செய்யப்பட்டாலும் சரி, உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஏனென்றால் பரத்திலிருந்து ஒன்று கட்டளிடப்படாவிட்டால் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. எதிரில் இருக்கிற அன்ன ஆகாரம் கூட தேவன் ஆசீர்வதிக்காவிட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது. இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு கர்த்தர் கொள்ளையாடின பொருளை போல சவதரிக்கிற ஆசீர்வாதங்கள். சந்ததியின் மீது இந்த ஆசீர்வாதம் வருகிறது. இந்த அனுகூலமற்ற சூழ்நிலையில் தான் மரியாள் கிருபை பெற்றவளே என்று சொன்ன மாத்திரத்திலே ஆடி போய்விட்டாள். என்றால் அவளுடைய தேவ பக்தி, தேவ தூதன் வந்து சொன்ன அந்த வார்த்தை கேட்டதும் ஒரு கலக்கம் வந்து விட்டது. ஏனென்றால் கிருபை பெற்றவர்கள் நாம் நினைக்கிறோம், கிருபை எப்படி இருக்கிறேன் கேட்டால், கிருபை நான் நிலைநிற்கிறேன் பாடலாம். எப்படி இருக்கிறீர்கள்? கிருபைதான். கிருபை நான் நன்றாக இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் கிருபை பெற்றவர்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல. கிருபை பெற்ற பொழுதே நினைத்துக்கொள், உன் பயணம் உன்னுடையதல்ல. கிருபை பெற்ற பொழுதே நினைத்துக்கொள், உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்போவோ அழிந்து போய்விட்டது. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லை, இது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். நீதிமானதான் அவளை பார்த்து வைத்திருந்தாங்க. நீதிமானாகிய யோசேப்பு தான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆகையால் தான் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். நீதிமானாக இருந்த தொட்டுதான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், பறைசாற்ற மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். அதுவரை அவனுடைய பார்வை பர்வதங்களுக்கு நேரே வரவில்லை. ஆனால் தேவ தூதன் எழுந்தருளுகிறான், மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. முதலில் பாருங்கள், அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே முளையிலே அந்த சந்தேகம் வெளியிலே வந்து விடுகிறது. தேவ சமூகம், தேவ பிரசனம் இருக்கும் என்றால், ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே சந்தேகம் இருக்கிற வரை அவன் தேவனுடைய மந்தைக்குள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கைக்கு அவனே முள்ளாய் காணப்படுவான். காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகம். மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளை சந்தேகப்படாதே. அவள் தரித்திருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டான வித்து. எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு, அங்கு விடுதலை உண்டு.
எவ்வளவு விடுவிக்க முடியாத சந்தேக பிசாசு இருந்தாலும் சரி, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் கீழ் அமர்கிற ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவன் இருப்பான் என்றால், அவனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே முன்னேற்றம் அடையாமல் செய்ய பின்னே தள்ளிக்கொண்டிருக்கிறது எதுவென்றால், அவன் கடிந்து கொள்ள வேண்டிய அந்த சந்தேகத்தின் ஆவியை அவன் கடிந்து கொள்ள தவறுகிறான். ஏன் யாருக்கு இல்லாத சந்தேகம் அவனுக்கு வருகிறது? உலகம் சிரிக்கும். அவன் சந்தேக புருஷன் சொல்லுவாங்க, அவர் சந்தேக பிடிச்ச பெண்மணி என்று சொல்வாங்க. ஆனால் அது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பிசாசு நைய புடைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த குடும்பம் விளங்கும் என்றால் 1000 குடும்பங்கள் விலக்கேற்றப்படும். 1000 குடும்பங்கள் விலக்கேற்றப்படும். அதை பிசாசு அறிந்துதான் அந்த சந்தேகத்தை உள்ளே திணிக்கின்றான். அந்த சந்தேகத்தை உள்ளே திணிக்கின்றான். எப்பொழுது தேவனுடைய தெரிந்து கொள்ளல் இருக்கிறதோ அப்பொழுது இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்கள் உள்ளே வந்து அந்த குடும்பத்தை நிர்மலப்படுத்தும். இதுதான் பிசாசுனுடைய தந்திரம். அவ்விடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவருக்குள் ஒரு தேவனுடைய பிள்ளை காணப்படும் என்றால், அதனுடைய பார்வைகள் பர்வதங்களுக்கு நேரே வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்றால், என் தேவன் எனக்கு நன்மையானதையே தருகிற தேவன் என்று சொல்லுவான். பழையவனை ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிய சிருஷ்டியாகவே பார்ப்பான். பார்வையை மாற்றிக்கொள்ளுவான், சந்தேகப்பட மாட்டான். மரியாள் யோசேப்பு சேர்க்கப்பட்டார்கள், ஆனால் அறியவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, அறியவில்லை. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அறியவில்லை, சேர்க்கப்பட்டார்கள். அந்த திருமணத்தில் என்ன அலுகுலம் இருக்கிறது? போகிற இடமெல்லாம் எதிர்மறையான ஒரு காரியம் தான். எந்த இடத்திலும் ஒரு வரவேற்பு இல்லை. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வித்து என்னமோ வயிற்றில் இருக்கிறது, ஆனால் வரவேற்பு எப்படி இருக்க வேண்டும்? ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்தால், ஈசாக்குடைய காலத்தில் இருந்தால், யாக்கோபுடைய காலத்தில் இருந்தால், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியுடைய காலத்தில் இந்த காரியம் நடைபெற்றிருந்தால், மரியாளுக்கு இருக்கிற வரவேற்பே வேறு. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். மல்கியா முதல் கொண்டு மத்தேயு வரை இருண்ட காலம் என்று வேத சாஸ்திரிகளால் வேத ஞானிகளால் சொல்லப்படுகிற அந்த 4 முதல் கொண்டு 7 நூற்றாண்டுகளை கர்த்தர் மறை செய்து அவனவன் வழியே ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஜெபாலயங்கள் மட்டும் இருந்தது. பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர் இருந்தார்கள், நியாய சாஸ்திரிகள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள், ஏரோதியர் இருந்தார்கள். குழுவாய் காணப்பட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது தான் யோவான் சானை கர்த்தர் அனுப்பி அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் உண்டாக்குகிறார். வாக்குத்தத்தம் எல்லாராலும் மறக்கப்பட்ட பொழுது தான் நிறைவேறும். எல்லாம் முடிந்தது யோசேப்பின் வாழ்க்கையிலே. செத்தான் என்று வீடு இளவ கொண்டாட ஆரம்பித்து பல ஆண்டுகள் கழித்து கடைசியில் பாருங்கள், சொன்ன வார்த்தையும் காணப்பட்ட தரிசனங்களும் பூமியிலே கர்த்தர் விடவில்லை, அதை நிறைவேற்றுதலுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னதை கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார் என்பது அந்த பார்வை அப்படியே காணப்பட வேண்டும். வயது முக்கியமல்ல, வயது ஆய்கொண்டே போகிறது, வயது ஆய்கொண்டே போக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு. அதனால் தான் 100 வயதில் கர்த்தர் ஆபிரகாம் பிள்ளை கொடுத்தார், சகரியாவுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார். இவர் இந்த 2 பிள்ளைகளும் பாருங்கள், ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்க, யோவாசனை எடுத்துக்கொள்ளுங்க, ஏதாகிலும் ஒரு சின்ன மாசுமாறு இருக்குமா? அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் மீது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு அடையாளம். உன் சந்ததியை ஜாதிகளுக்குள்ளே அடையாளமாக ஜனத்திற்குள்ளே ஒரு எழுப்புதலாக கர்த்தர் வைக்க போகிறார். நீங்க வயதை பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற நேரம் வந்து விட்டது. ஆகையால் தான் தேவன் இனி பார்த்தார், இனி பழைய வழியில் உங்களை கர்த்தர் நடத்துவார் என்றால் அதனுடைய வழிகள் எல்லாம் வித்தியாசம். ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிற தேவனாய் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உன் அலங்கத்தை கட்டுவதற்கு கர்த்தர் தனி வழியை வைத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டை நீங்கள் கட்ட நினைத்தாலும் வீட்டை கட்டுகிற கர்த்தராகில் கட்டுகிறோடைய பணி விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் வீடு கட்டுடைய பணி விருதா. தேவன் காவலராகில் காவலர்களுடைய பணி விருதா என்று வேதம் சொல்ல. காரணம் என்ன? என்னுடைய ஸ்தலத்தை, என்னுடைய ஆவிக்குரிய வீட்டை, பூமிக்குரிய வீட்டை, குடும்பத்தை, பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்ப ஏற்கனவே திட்டம் வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வது தான் என் தேவ பக்தியின் ரகசியம். அதோடு கூட இணைத்துக் கொள்வதுதான் என்னுடைய ஆவிக்குரிய ஞானம். இதற்குத்தான் ஜெபம் தேவை, இதற்குத்தான் உபவாசம் தேவை, இதற்குத்தான் எல்லாம் தேவை. முதலில் என்னை நான் யார் என்று பார்க்கிற பொழுதே நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேனா இல்லையா என்று தெரியும். இந்த இடத்தில் தான் யோசேப்புக்கு ஒரு புதிய திருப்புதல் வாழ்க்கையிலே வந்தது. புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு அவன் மரியாதை சேர்த்துக்கொள்ள நினைத்தான். அவர்கள் போன இடெல்லாம் தூற்றம், ஏமாற்றம், அவமதிப்பு, வரவேற்பு இல்லை.
அவர்கள் எவ்வளோ சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் சொன்னாலும் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகு கீழே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்படுகிற காரியங்கள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதும் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தை வேதவாசம் நிறைவேறும்படி தான் நாம் திருச்சபைக்குள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தீமோத்தேயுல வாசிக்கிறோம் 1:15 பாவிகளை ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பிசாசின் கட்டுகளில் நாம் விடுவிக்கப்பட்டால் அதே தான் வேதம் சொல்லுது, பிசாசின்களை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் உயிர்த்தெழுந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்றால் யோவேலில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த நாட்டில் நமக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மாம்சமாகிய யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே